பாட்டு படிக்கிறது சூப்பராக இருக்கண்ணி. உன் பாராட்டோன்னு எனக்கு இப்போ தேவையில்ல. நான் கேட்ட கேள்விக்கு இப்போ உடனே பதில சொல்லு. நீங்கள் எங்கண்ணி கேட்டிய பாடலாம் செஞ்சிய, அந்த பாட்டுக்கு பதில சொல்லலாம். என்ன விஷயத்தை பற்றி அண்ணி கேட்குதிய? குடிகாரன் பேச்சு விடுஞ்சல போச்சுங்கிற கதையெல்லாம் இருக்குது உன் பேச்சு. என்ன அண்ணி என்னை பார்த்து குடிகாரின்னு சொல்லுதிய? நீ துணியை மடித்து தரமத்தில் என்ன சொன்ன? என்னன்னு சொன்னேன், எனக்கு மறந்தே போச்சு, ஞாபகத்திலே இல்லை. உனக்கு வர வர மறதி ஜாஸ்தியாகிட்டே இருக்கு. என்னங்கிறத நானே சொல்லுக்கேன். எங்கள் அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதா சொன்னல. அச்சோ, இதை போய் மறந்துருக்கேனே. இப்போ உடனே அம்மாக்கிட்ட போய் கேட்கேன். என்னது, உங்கள் அம்மாகிட்ட போய் கேட்க போறியா? என்னன்னு கேட்க போகிற? நான் என்னன்னு கேட்டால் உங்களுக்கு என்ன? உங்களுக்கு இப்போ உங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும், அவ்வளோதானே? நீங்கள் இதில் சத்தம் கட்டாமல் நில்லுங்க. நான் உள்ளே போய் எங்கள் அம்மாக்கிட்ட உத்தரவு கேட்டு வாரேன். கேட்க போதெல்லாம் சரிதான், என்னையும் மாட்டி விட்றாத. என் மேலே எதுக்குன்னே உங்களுக்கு இந்த சந்தேகம்? நானும் அப்படி பண்ணுவேனா? அந்த நம்பிக்கையில் தான் நானே இந்த வீட்டில் இருந்துகிட்ருக்கேன். இல்லைனாக்கி நீ இந்த வீட்டை விட்டு போயிருவியோ? இப்போ என்னம்மா சொல்லிய? நான் தமிழில் தானே பேசினேன். என்னமோ புரியாத மொழியில் பேசுகிற மாதிரி என்னம்மா சொன்னியன்னு கேட்டுட்டு கிடக்க. இந்த வீட்டில் அவள் மகாராணி மாதிரி தானே இருக்கா. என்னத்துக்கு அவள் வீட்டை விட்டு போயிடுவேன்னு படம் கட்டிகிட்டு இருக்கா. 2 பேரும் கூடி கூடி எதையாவது பேசிடுறங்க. நான் கேட்டால் பதிலே சொல்லிடுறாருங்க. நான் கடைக்கு போகிறேன், வீட்டுக்கு ஏதாவது வாங்கணுமா? என்னது, கேட்டதுக்கு பதிலே சொல்லாமல் 2 பேரும் நின்றுட்டுருக்கிய? எங்ககிட்ட எங்கம்மா கேட்டிய? வீட்டுக்கிட்ட தானே கேட்டிய. அதுக்கு ஏதாவது பொருள் தேவைப்படுச்சுன்னா உங்ககிட்ட சொல்லலாம், நீங்கள் போய் வாங்கிட்டு வந்து கொடுங்க. ஆமாம், இந்த வீட்டுக்கு வர வருமானம் வீட்டில் உள்ளவைய செலவுக்கே பத்த மாட்டேங்குது. இதில் வேற வீட்டுக்கு வேற தனியாக வாங்கி கொடுக்கணுமாங்கோ. சமையக்கட்டில் ஏதாவது பொருள் காலியாக இருந்தால் சொல்லு. அப்புறமா நான் கடைக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு இது இல்லை அது இல்லைன்னு என்கிட்ட சொல்லக்கூடாது. எல்லா பொருளும் இருக்குதானே? 2 நாளைக்கு முந்தையே கடைக்கு போனாலாம். அப்போமே என்னென்ன பொருள் தீர்ந்துருக்குன்னு பார்த்து வாங்கியாச்சு. ஒன்றும் வேண்டான்னு சொல்ல வேண்டியது தானே. ஆனால் தக்காளி பழம் தான் 1 2 கிடக்குது. இந்த தக்காளியும் அன்னைக்கு வாங்கும்போதில் சேர்ந்தாப்பில் வாங்கியிருக்கலாம்ல. அன்னைக்கு வாங்கிறதுக்கு 10 கணம் தக்காளி கிடந்துல அத்தை, அதான் அப்புறமா வாங்கலான்னு விட்டுட்டோம். நீங்கள் கடைக்கு போயிட்டு வரமுச்சில் ஒரு 2 கிலோ தக்காளி பழம் மட்டும் வாங்கிட்டு வந்துடுங்க. 2 கிலோ என்ன 2 கிலோ? உங்கள் அப்பையும் கடை தானே, ஒரு 10 கிலோ தக்காளி பழமே வாங்கிட்டு வந்துடுறேன். ஏம்மா இப்படி பேசிய? பின்ன எப்படி பேசுவானா? அன்னைக்கே 2 கிலோ தக்காளி பழம் வாங்கியிருந்தா 40 ரூபாயோடு முடிஞ்சிருக்கும். ஆனால் இன்னைக்கு அந்த 2 கிலோ தக்காளி பழம் வாங்கிறதுக்கு 60 ரூபா ஆகும். 20 ரூபா தானே அதிகமாக இருக்குது. இதை போய் பெருசாக சொல்லுதே. ஆமாண்டி, உனக்கெல்லாம் 20 ரூபா சின்னதாக தான் தெரியும். அன்னைக்கு மட்டும் 60 ரூபாய்க்கு தக்காளி பழம் வாங்கியிருந்தான்னா இப்போ 3 கிலோ தக்காளி பழம் கிடச்சிருந்துருக்கும். இன்றைக்கி போய் வாங்குறதுனால 2 கிலோ தான் கிடைக்கும். வீட்டு செலவுக்கு 2 தக்காளி பழம் தான் கிடக்கதா சொல்லுது. என்ன பண்ண, தக்காளி பழம் எவ்வளோ தான் விலை கூடினாலும் வாங்கி தான் ஆகணும். கடைக்கு போகிறோம்ல, ஒரு 1/2 கிலோ தக்காளி பழம் மட்டும் வாங்கிட்டு வரேன். வாங்கிக்கிட்ட சமையல் தேமத்தில் ஒரு 1/2 தக்காளி மட்டும் போட சொல்லு. மீதி பாதி தக்காளி என்னம்மா பண்ணணும்? அதை அப்படியே கொண்டு வந்து என் வாக்கில் போட சொல்லு. அப்படியே நான் சமைச்சு உளிஞ்சிருந்தேன். இனிமேல் என்கிட்ட கேட்காம அவளை எந்த வேலையும் செய்ய சொல்லாத. நான் கடைக்கு போயிட்டு வரத்தட்டும் 2 பேரும் இங்கே இருங்க. காற்று வாங்க போகிறேன், அவளை பார்க்க போகிறேன், இவளை பார்க்க போகிறேன்னு இங்கேருந்து எங்கேயும் கிளம்பி போயிடாதுங்க. ஏம்மா, ஒரு நிமிஷம் நில்லுங்க. நாங்கள் கொஞ்சம் வெளியில் போனோம். கொஞ்சம் வெளியில எதுக்கு? நாங்கள் என்னம்மா உங்களுக்கு அடிமையா? வெளியிலலாம் போகக்கூடாதுன்னு சொல்லியே. இந்த பாரு, நீ என்னத்தை வேணாலும் நினச்சிக்க, என்னத்தை வேணாலும் சொல்லிக்க, அதை பற்றி எனக்கு கவலே இல்லை. நீங்கள் ஒன்றும் வெளியில் வரண்டாம், சத்தம் கட்டாமல் உள்ளே கிடங்க. நான் போகும்போதுலே கதவை பூட்டிகிட்டு போகிறேன். நீங்கள் கதவை பூட்டிகிட்டு போயிட்டீங்கன்னா நான் எப்படிமா எங்கள் மாமியார் வீட்டுக்கு போக முடியும்? நான் இப்படி போனேம்னா ஒரே டேவாக போயிட போகிறேன். இன்னும் 1/2 மணி நேரத்துக்குள்ளே திரும்பி வர போகிறேன்.
வந்து திறந்து விட போகிறேன். அப்புறமா உன் மாமியார் வீட்டுக்கு போ. என்னம்மா வந்து நான் கதவை திறந்து விட்டோன்னே மாமியார் வீட்டுக்கு போகிற மாதிரி பேசுதா. ராத்திரி வரைக்கும் இங்கே தானே இருக்க போகிற. நீ எதுவும் சொல்லணுமா? சொல்லணுத்த. என்ன சொல்லணும்? மறக்காமல் தக்காளி பழம் மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க. இதை தான் சொல்லணும்னு சொன்னியாங்க. இதை ஒன்று நான் மறக்க மாட்டேன். ஞாபகமாக வாங்கிட்டு வந்துடுவேன். கொஞ்சம் கதவு பைய தான் சாத்தணும் என்னையா. நீ என்ன தான் குட்டி கரணம் போட்டாலும் உங்கள் அம்மா கிட்ட மட்டும் உன் திட்டம் பலிக்காது. நெபருங்க, நீ இப்போ மட்டும் நடக்காமல் இருந்திருக்கலாம். ஏன்னா அரை மணி நேரத்துக்குள்ளே அம்மா வீட்டுக்கு தானே வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்காவ. வந்த பிறகு பாருங்க, வந்த பிறகு உங்கள் அம்மா எதையாவது சொல்லி ஆஃப் பண்ண தான் போகிறாவ. அதெல்லாம் என்கிட்ட நடக்காத. நீ பாப்பான் யார் ஜெயிக்கான்னு. கண்டிப்பாக நான் தண்ணி ஜெயிப்பேன். அம்மா தோற்றுருவ. என்னது உங்கள் அம்மா தோற்றுருவல? நீ ஜெயிச்சிருவியா? போட்டி யாருக்கும் நடக்குன்னே இவளுக்கு தெரியல. இவ ஜெயிச்சிட போகிறாளாம். என்னன்னு நீங்கள் வேற நான் தோற்றுருவேன்னு சொல்லுதிய. வேற நான் தோற்றுருவேன்னு சொல்ல முடியுமா? அப்படின்னா நம்ம ரெண்டுத்துக்கு தான் போட்டி நடக்குதோ? நீ சரியான டீப் லைட். யாருன்னு என்னை பார்த்து இப்படி சொல்லுவிய? உங்களுக்கு சத்தம் கடிச்சாண்ணே? கடிச்சு அம்மா கடைக்கு போயிட்டு வர அரை மணி நேரம் ஆகும்னு சொன்னவ இன்னைக்கு சுருக்கம் வந்துட்டவ. எனக்கு என்னம்மா இப்போ வீட்டுக்கு வந்தது அத்தைன்னு தோணலை. வேற யாராக தான் இருக்கணும். அண்ணி ஒருவேளை திருட்டு போயில இருக்கும். ஆமாம், இந்த வீட்டில் வண்டியை தங்கம் கிடக்குது பாரு திருட்டு போய் வர்றதுக்கு. இப்போ வேற யார் அண்ணி வீட்டுக்கு வருவ? பேரன் தான் வாரான். இவன் தானங்கோ. நான் ஒரு நிமிஷம் பயந்தே போனேன். நீங்கள் 2 பேரும் உள்ளே தான் இருக்கீங்களாங்கோ. யாரோ வெளியில் கதவை பிடிட்டு போயிருந்துருக்காவ. அது கூட தெரியாமல் உள்ளே இருந்துகிட்ருக்கிய. ஒரு சின்ன திருத்தம், நாங்கள் இருக்கலை, நின்றுட்டுருக்கோம். அப்புறம் கதவை கூட்டிகிட்டு போனது யாரும் இல்லை, அம்மா தான். எதுக்கு உங்களை உள்ள வச்சு கூட்டிகிட்டு போனவ? நாங்கள் வெளியில் போனோம்னா உன்னைய மாதிரியே கருத்து போயிடுமா, அதான் உள்ளே வச்சு கூட்டிகிட்டு போயிருக்காவ. ஒரு நிமிஷம், நான் வந்த விஷயத்தையும் மறந்துட்டேன். சுருக்கா கிளம்பு கவிதா, என் கூட வா. சுருக்காயா எங்கே கிளம்பணும்? மாமியார் வீட்டுக்கு தான். எங்கள் மாமியார் வீட்டுக்கு இப்போ எதுக்கு? ஒரு கல்யாணமான பொண்ணு கேட்குற கேள்வியை பாரான். அண்ணி நம்ம வீட்டில் தானே இருக்கவ, அதே மாதிரி நீனும் உன் மாமியார் வீட்டில் தான் இருக்கணும். அதுதான் முறை. என்ன பேரில் இப்படிலாம் என்கிட்ட பேசுக வெளியே வச்சுக்கிட்டாத. வருண் அன்னைக்கிட்ட சொல்லி கொடுத்துட்டேன். அதை அப்புறமா சொல்லி கொடுத்துக்க. முதல்ல இப்போ கிளம்பு. அண்ணி அவன் பேசுக்கா நீங்கள் கேட்டுக்கிட்டு சத்தங்கட்டாமல் இருக்கிய. இப்போ ஒன்றும் கவிதா மாமியார் வீட்டுக்கு போக மாட்டானே நீங்கள் சொல்லுங்கள். சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் கவிதா. மாமியார் வீட்டுக்கு போகணுன்னு ஒன்றையும் கூப்பிடல. வேறு எதுக்கு இருக்கா அப்படி சொன்னேன். கோவப்படாதம்மா, நிப்பாட்டு. உன் தயவு வேற எனக்கு ரொம்ப தேவைப்படுது. ஒன்றையே முத்து தான் கூட்டிகிட்டு வர சொல்லி சொன்னான். அவ எதுக்கு இனி வர சொன்னவ? ஏதோ முல்லை விஷயமா உங்ககிட்ட பேசணுமா? என்கிட்ட முல்லையை பற்றி என்ன பேசணும்? நெபர் கவிதா, என்ன தான் வயசில் அவள் சின்னவளாக இருந்தாலும் எதிர்காலத்தில் உனக்கு அண்ணியாக வரப்போறவா. கொஞ்சம் மரியாதையே பேசு. நெபரில் அது அவள் அண்ணியை வரமத்தில் பார்த்துக்கலாம். நான் இப்போ அவளை முல்லைன்னு தான் கூப்பிடுவேன். நீங்களே சொல்லுங்க அண்ணி, நான் முல்லைன்னு பேரை சொல்லி கூப்பிடுறதுல என்ன தப்பு இல்லைல்ல? அதெல்லாம் தப்பு இல்லை. சரி நீ முல்லைனே கூப்பிடு. இப்போ வா, அவனை போய் பார்த்துட்டு வந்துடுவோம். வாங்க அண்ணி போவோம். நீ மட்டும் வா கவிதா, அண்ணி வரண்டாம். என்ன வரல? அண்ணி வரமா, நான் ஒன்றும் வரல. சரி 2 பேருமே வாங்க. அண்ணி போவோம். நீ போ கவிதா, நான் வரல. அண்ணி நான் முதல்ல நீங்கள் வரண்டேன்னு சொன்னதை மனசில் வச்சுக்கிட்டு தானே இப்போ வரமாட்டேன்னு சொல்லிட்டியே. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அத்தை கடைக்கு போயிருக்காவ. இப்போ கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவாவ. அவிய வரமத்தில் யாராவது ஒருத்தர் வீட்டில் இருக்கணும். கவிதா வீட்டில் இல்லைன்னா அத்தை கோவப்பட மாட்டாவ. ஆனால் நான் வீட்டில் இல்லைன்னா கண்டிப்பாக அத்தை கோவப்படுவாவ. அம்மைக்கு பயந்தா வரமாட்டேன்னு சொல்லிட்டியே. உண்மையை சொல்லணுன்னா அவியலுக்கு பயந்தோன்னா நான் வரலன்னு சொல்லலை. ஏன்னா நான் அத்தை கண்டு பயப்படதே கிடையாது. வேற ஏன் நீ வரமாட்டேன்னு சொல்லியே? வீணா குடும்பத்தில் பிரச்சனை வரண்டான்னு தான் சொல்லுறேன். பிரச்சனை வராமல் நான் பார்த்துக்கிட்டேன். நீ வாங்க. பயம்தான் இல்லைன்னு சொல்கிறீல, வாங்க. சரி வாரேன்.